நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 91. இருமுகத்தாள். தேவயானி தங்கியிருந்த ஜலசாய என்னும் சோலையை நெருங்கிய போது புரு பதற்றத்தில் இரு கைகளையும் சேர்த்து கூப்பி அதில் முகம் பதித்து கண்களை மூடி உடலுக்குள் குருதியோடும் ஒலியை கேட்டுக்கொண்டு குழிக்குள் பதுங்கிய வேட்டையாடப்படும் முயல் என அமர்ந்திருந்தான். தேரின் சகடங்கள் கல்லிலும் குழியிலும் விழும் ஓசை ஒவ்வொன்றும் அவன் தலைமேல் உருளை கற்கள் போல விழுந்தன. பற்கள் கிட்டித்திருப்பதை செவிகளில் எழுந்த உரசல் ஓசை வழியாக அறிந்ததும் தலையை அசைத்து தன்னை விடுவித்து கொண்டான். மூச்சை இழுத்துவிட்டு உள்ளத்தை குளிர்வித்தான். தேர் நின்றதும் முன் சென்ற தேரில் இருந்து இறங்கி அருகே வந்த சுபகன், இன்னும் சற்று தொலைவில் காட்டின் தொடக்கம் வந்துவிடும். அங்கிருந்து ஒற்றையடி பாதைதான். அன்னையும் நீங்களும் மட்டும் செல்வதே முறை என்றான். அன்னை எப்படி இருக்கிறார் என்றான் புரு. தேரில் ஏறிய கணம் முதல் உறைந்து சிலை என்றிருக்கிறார். இந்த 9 நாட்களிலும் அவர்கள் துயிலவே இல்லை. புரு திகைப்புடன், முற்றிலுமா என்றான். ஆம் அரசே, அவர்கள் பல ஆண்டுகளாகவே துயிலின்மை நோய் கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். அந்த மெலிவும் உலர்வும் அதனால்தான் தேரில் அமர்ந்திருக்கிறார்கள். இரவில் குடில்களில் வெறுமனே விழிமூடி படுத்திருக்கிறார்கள் என உடன் வரும் சேடி சொல்கிறாள். புரு தலையசைத்தான். சுபகன் சென்று தன் தேரில் ஏறிக்கொண்டான். காட்டின் எல்லையில் தேர்கள் நின்றதும் புரு தயங்கி உள்ளேயே அமர்ந்து கொண்டான். அன்னையை மட்டும் அனுப்பினால் என்ன என ஒரு எண்ணம் ஓடியதும் அதை கடிந்து விரட்டினான். சுபகன் வந்து அரசே என அழைத்ததும் திரையை விலக்கி இறங்கிய போது உடல் களைப்பில் தளர்ந்திருந்ததை உணர்ந்தான். விரைவில் அனைத்தும் முடிந்தால் போதும், நன்றோ தீதோ அழிவோ எதுவாயினும் என தோன்றியது. சர்மிஷ்டை தேரிலிருந்து இறங்கி நின்றிருந்தாள். அவள் அணிந்திருந்த மரவுரியாடையின் நிறத்தால் அங்கே ஒரு பட்டமரம் நின்றிருப்பதாகவே முதலில் தோன்றியது. அருகே சென்றபோது அல்லது சிதல் புற்று என நினைத்து கொண்டான். அது என்ன வீண் சொல் என பிறிதொரு உள்ளம் வியந்தது. ஆடை என்பது ஒருவர் தேர்ந்தெடுத்து கொள்ளும் உடல். இத்தருணத்தை இப்படி பொருத்தமில்லா சொற்களை கொண்டு திசை திருப்பி எளிதாக்கிக் கொள்கிறேனா? இடர் நிறைந்த தருணங்களில் எளிய செயல்களில் ஈடுபடுவது நல்லது என்று சுகிர்தர் சொல்லி கேட்டிருக்கிறான். அவள் அருகே சென்று செல்வோம் அண்ணியே என்றான். அவள் தலையசைத்து உடன் நடந்தாள். அவன் சுபகனிடம் தலையசைவால் விடை பெற்று புதர்கள் மண்டிய காட்டுக்குள் சென்ற கால் தொடர் பாதையில் நடந்தான். அவள் பின்னால் வருவது ஒலியாக எழவில்லை. அவள் உடல் தக்கை போல எடையற்றிருக்கிறது போலும். நிழல் போல் ஆகிவிட்டிருக்கிறாள். அவன் வாழ்ந்த காடு நினைவில் எழுந்தது. அங்கே ஒவ்வொரு புதரையும் கூர்ந்து நோக்கி கையில் இருக்கும் குச்சியால் விலக்கித்தான் அவனால் நடக்க முடியும். ஒரு சிறு கல் காலடியில் புரண்டால் கூட நிலையழிந்து உடலுக்குள் நீர் குமிழி பதறும். இப்போது புதர்களை கால்களாலேயே சாய்த்து செல்ல முடிகிறது. உடல் வலு கொண்டிருக்கிறது. இதோ இருந்து கொண்டிருக்கிறேன், வலுவான கால்களால், விரைவான கைகளால், ஒளிரும் விழிகளால். இங்கே இக்கணம். இதுவன்று எதுவும் பெரிதல்ல. அந்த எண்ணம் அவனை மலரச் செய்தது. இருக்கிறேன் என்னும் சொல்லாக அவன் சித்தம் உருமாறியது. உடல் வலு உள்ளத்திற்கு அளிக்கும் செய்தியே அதுதான், இருத்தல். மண்ணை விசையுடன் அழுத்தி எடை கொண்டு அழுத்தும் காற்றை தோள்களில் தாங்கி. இந்த மரங்கள் போல வெயிலொளி மஞ்சளாகவும் நிழல் பசுமையாகவும் ஆகி அமைந்திருந்த ஓவிய பரப்பை விழிகளால் தொட்டு தொட்டு நோக்கியபடி அவன் நடந்தான். எத்தனை நோக்கினாலும் தீராதது, எத்தனை அள்ளி சேர்த்தாலும் தொடப்படாமல் எஞ்சுவது. இக்கணம் அன்று எதுவும் பெரிதல்ல. இது நழுவிக்கொண்டிருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. இவற்றில் ஓரிரு துளிகள் மட்டுமே மிஞ்சவிருக்கின்றன. பெரிதெல்லாம் வெறும் உள மயக்குகள், உணர்வு நாடகங்கள். கடந்து திரும்பி நோக்கினால் எளிய எளிவரல்கள். அந்த தருணத்தை 50 ஆண்டுகள் கடந்து சென்று திரும்பி நோக்கினான். சுகிர்தவனத்தில் தன் குடிலின் சொல்லவிந்த தனிமையில் அமைந்து இதழ்கோடும் ஒரு புன்னகைக்கு அப்பால் பொருள் கொள்பவை எவையும் இல்லை. தேவயானியின் குடில் வாயிலை அடைந்தபோது அவன் திரும்பி சர்மிஷ்டையிடம் இதுதான் என்றான். அவள் தலையசைத்து முன்னால் சென்றாள். அவன் அவளுக்கு பின்னால் கூப்பிய கைகளுடன் தொடர்ந்தான். வழியென அமைந்தது மழைக்காலத்தில் நீரோடும் ஓடை.
அதிலிருந்து குடிலமைந்த மேட்டுக்கு ஏற கல்லடிக்கு படிகள் சமைக்கப்பட்டிருந்தன. முதல் படியில் கால் வைத்ததும் அவன் மிக அருகே வேங்கை ஒன்றின் உருமலை கேட்டான். இடையில் படைக்கலம் ஏதுமில்லாமல் வந்ததை அப்போதுதான் உணர்ந்தான். அன்னையை திரும்பும்படி அழைக்கலாமா என அவன் எண்ணுவதற்குள் அவள் மேல்படிக்கு சென்று விட்டிருந்தாள். மேலே முற்றத்தில் மிக பெரிய அன்னை வேங்கை ஒன்றின் சீரும் முகம் தெரிந்தது. விடைத்த நீண்ட கண்ணமயிர்களும் பளிங்குருளை விழிகளும் திறந்த செந்நிற வாய்க்குள் வளைந்தெழுந்த பற்களுமாக அது மூக்கை நீட்டியபடி மெல்ல கால் எடுத்து வைத்து அணுகியது. சிறு காதுகளில் ஒன்று சொடுக்கி கொண்டது. அதற்கப்பால் அதன் ஆடிப்பாவை என பெரிதொரு வேங்கை. சர்மிஷ்டை தயங்காமல் மேலேறி செல்ல வேங்கைகள் கால் மடித்து பின்வாங்கி உறக்க உருமின. பிரிதொன்று எண்ணாமல் புரு அன்னையை தொடர்ந்து சென்றான். மேலே பல உருமல்கள் ஒலித்தன. அங்கே மேலும் பல வேங்கைகள் இருப்பதை புரு கண்டான். அவை சீறியபடி உடல் தாழ்த்தி அவர்களை சூழ்ந்து கொண்டன. அவன் உடல் மேய்ப்பு கொண்டிருந்தது. தசைகள் இழுபட்டு இடத்தொடை அதிர்ந்தது. சர்மிஷ்டை நேராக சென்று முற்றத்தின் நடுவே நின்றாள். அவள் அவற்றை கண்டதாகவே தோன்றவில்லை. 4 வேங்கைகள் குடிலின் திண்ணையில் படுத்திருந்தன. ஒன்று 4 கால்களையும் மேலே தூக்கி மல்லாந்து கிடந்தது. குடிலுக்கு பின்னால் இருந்து 2 வேங்கைகள் மெல்ல காலடி எடுத்து வைத்து வந்து அங்கேயே நின்று உருமின. அப்பகுதியே அவற்றின் வண்ண கோடுகளால் அனல் பற்றி எறிவது போல் இருந்தது. சர்மிஷ்டை மெல்ல அசைய முற்றத்தில் நின்ற 2 வேங்கைகள் தாவி திண்ணை மேல் ஏறி கொண்டன. ஒரு வேங்கை உறக்க உருமிய போது அனைத்தும் இணைந்து பெரும் முரசுகள் போல கார்வையுடன் ஒலி எழுப்பின. குடிலுக்குள் இருந்து நிழல் நீண்டு வெளியே விழுந்தது. தேவயானையின் மர மிதியடி அணிந்த கால்களும் பின்பு மர உரி அணிந்த இடைவரை உடலும் தெரிந்தன. அவள் கூரை மூங்கிலை பற்றியபடி குனிந்து யார் என்றாள். சர்மிஷ்டையை அடையாளம் கண்டு கொண்டதும் விழி நிலைக்க அமைதியடைந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கியபடி அசைவிலாது நின்றனர். வேங்கைகள் உருமியபடியும் முனகியபடியும் கோட்டு வாயிட்டபடியும் விலகிச் சென்று படுத்து கொண்டன. ஒரு வேங்கை மட்டும் மூக்கு நீட்டி அணுகி சர்மிஷ்டையை முகர்ந்த பின் முகம் சுளித்து தும்பியபடி திரும்பி சென்றது. 2 வேங்கைகள் காதுகள் ஒலிக்க தலையை சிலுப்பி கொண்டன. தேவயானி குருநகரியிலிருந்து கிளம்பிய போது இருந்ததை விட பொலிவு கொண்டிருந்தாள். விழிகள் ஒளிர, இதழ்கள் மென் செம்மை கொண்டிருக்க, இளமை நிறை கொண்ட கண்ணி என தோன்றினாள். புரு தேவயானியை அடைந்து, அன்னையே, தங்களை பார்க்க விழைந்தார்கள். ஆகவே கூட்டி வந்தேன். தங்கள் கால் தொட்டு சென்னி சூட எனக்கு ஒப்புதல் அளியுங்கள் என்றான். அச்சொற்களை கேட்டு இருவரும் கலைந்தார்கள். தேவயானி வருக என அவனை அழைத்தாள். பின்னர் சர்மிஷ்டையிடம் உள்ளே வா என்றாள். அவள் திரும்பி சென்றபோது நீண்ட குழல் 5 புரிகளாக முடைந்து கால் மடிப்பு வரை நீட்டப்பட்டிருப்பதை புரு கண்டான். 5 இருள் அருவிகள் என அவை மின்னின. பீமன், நான் அங்கு 1 நாள் இருந்தேன். அன்னையை அங்கேயே விட்டுவிட்டு நான் மட்டும் மீண்டேன். அங்கேயே இருப்பதாக அவர்கள் சொன்னபோது நான் வியப்புறவில்லை. அதுவே நிகழுமென்று அறிந்திருந்தேன் என்றான். நகருக்குள் நுழைந்ததும் ஆறுதல் தான் அடைந்தேன். எனக்கு கோசல நாட்டில் மனம் கோரியிருப்பதாக சுகிர்தர் சொன்னார். அவர் மைந்தனை என் அமைச்சனாக்கிவிட்டு காணேகவிருப்பதை அறிவித்தார். அரசு செயல்களில் என்னை முற்றாக ஆழ்த்தி கொண்டேன். 3 மாதங்களுக்கு பின் காணுரை வாழ்வில் இருந்த தந்தை யயாதி விண் புகுந்ததை அறிந்தேன். அவரை அங்கேயே உடன் வாழ்ந்த முனிவர்கள் சிதையேற்றிவிட்டிருந்தனர். துறவு பூண்டவர் என்பதனால் குடிநெறிகளின்படி எனக்கும் அவருக்கும் உறவேதும் இல்லை. நான் நீரும் அன்னமும் அளிக்கவோ நோன்பிருந்து தூய்மை கொள்ளவோ வேண்டியதில்லை. அவருக்காக ஒரு விண்ணேற்று விளக்கை குடிமூத்தாரின் பள்ளிப்படை கோயில் முன் ஏற்றி வைத்தேன். அச்செய்தியை அறிவிக்கச் சொல்லி தூதனை காட்டுக்கு அனுப்பி வைத்தேன். என் கடன்கள் முடிந்ததும் மீண்டும் காட்டுக்கு சென்ற அன்னையரை கண்டேன். நான் சென்றபோது வேங்கைகள் முன்பு அறியாதவை போலவே உருமியபடி சூழ்ந்து கொண்டன. அவற்றை என் சித்தத்தை விட என்னுள் ஓடிய குருதி நன்கு அறிந்திருந்தது. ஒரே குடிலை 2ஆக பகுத்து முன்பகுதியில் மூத்த அன்னையும் பின்பகுதியில் அன்னையும் குடியிருந்தார்கள். என் குரல் கேட்டு மூத்த அன்னை வெளியே வந்தாள். மறுபக்கம் வழியாக அன்னை வந்து நோக்கினாள். அவர்கள் என்னை அறிந்ததாகவே தெரியவில்லை. அவர்களின் விழிகள் முன்னரே விண் சென்று விட்டிருந்தன. அன்னை மேலும் மெலிந்து உருகியிருந்தாள். மூத்த அன்னை எரிதழல் என சுடர்ந்தாள்.
நான் அவர்களிடம் கேட்க வந்த எதையும் சொல்ல ஆக்கவில்லை. அங்கு வரும்போது அக்கேள்வியின் விசையால் நான் அதிர்ந்து கொண்டிருந்தேன். அக்கணத்தில் அக்கேள்வி என்னுள் திரளவே இல்லை. பின்னர் சோர்ந்து திரும்பி வந்தபோது எனக்குள் அவ்வினா இயல்பாகவே எழுந்தது. யயாதி என்பவரை அவர்கள் அறிவார்களா? அவ்வினாவை ஒட்டி அடுத்த வினா எழுந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்று பிறரை அறிந்திருந்தார்களா? இறகு மெல்ல இறங்கி தரையை அடைந்து படிய பீமன் விழித்தெழுந்தான். இடமும் காலமும் துலங்கா விழிகளுடன் முண்டனை நோக்கினான். வருக, நாம் வழிபடாத அன்னை ஒருத்தி இங்குள்ளாள் என்றான் முண்டன். அவன் கையை ஊன்றி எழுந்து நின்றான். கால்கள் சற்று தள்ளாடுவது போல உணர தலையை உலுக்கி நெற்றி மேல் ஓசையுடன் அடித்தான். தலையில் அரைந்து கொண்டால் விழி தெளியும் என்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு என்றான் முண்டன். என் சித்தத்தை சொற்கள் நிறைத்துவிட்டன. அவை எனக்கு முற்றிலும் பொருளாகவும் இல்லை என்றான் பீமன். சொற்களால் தான் மானுடர் ஒரு கணத்தையும் பிரிதொன்றையும் இணைத்துக் கொள்கிறார்கள் என்றான் முண்டன். நான் எப்போதுமே என்னை சூழ்ந்திருக்கும் நிலத்தால் தான் அதை செய்கிறேன். என் சொற்கள் ஒருபோதும் அறுபடா நதி என பெருகியதில்லை என்றான் பீமன். நீர் சொன்ன அத்தனை கதைகளையும் உதிரி வரிகளென்றே இப்போது நினைவு கூர்கிறேன். அவற்றிலிருந்து நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. என்னால் அவ்வாறு கற்கவும் இயலாது. நாம் பேசுவதை யானைகளும் புறவிகளும் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் அவற்றின் அகத்தை எவ்வண்ணமோ நம் மொழி சென்று நிறைப்பதை உணர முடியும் என்றான் முண்டன். நான் பேசிக்கொண்டிருந்தது உங்கள் கனவுடன். பீமன் தலையை அசைத்தான். வருக என முண்டன் புதர்களை விலக்கி முன்னால் சென்றான். அந்த சிற்றாலயம் முன்பக்கம் இருந்த அதே வடிவில் பின்பக்கத்திலும் வாயிலுடன் இருப்பதை அப்போதுதான் பீமன் கண்டான். இரட்டை ஆலயங்களா என்றான். இத்தகைய ஆலயங்களை நாம் தென்னகத்தில் காணலாம். வருக என முண்டன் புதர்களை தாவி கடந்தான். அங்கே செண்பக மரம் கிளைகள் முழுக்க மலர்களை மட்டுமே சூடி நின்றிருந்தது. வெண்ணிற மலர்கள் நீல கிளிஞ்சல்கள் போல தரையில் சருகுகள் மேல் பரவி இருந்தன. செண்பக மனம் எழவில்லை என எண்ணியதுமே சுழன்று வந்த காற்று மூக்கு சவ்வை எரிக்கும் அந்த மனத்தை மென்பட்டு போல அவனை சுற்றி போர்த்தியது. வாயில் முன் சென்று நின்ற முண்டன், இவள் சர்மிஷ்டை. இவர்கள் இரட்டை அன்னையர் என்று குருநகரியின் அரச குடிகளால் வழிபடப்பட்டனர். குருநகரி சிறு நாடுகளாக உடைந்தழிந்த போது அதன் கொடி வழியினரான தீர்க்கர்களும் அஷ்டபலரும் காம்யகரும் இங்கு வந்து கொண்டிருந்தனர். காலப்போக்கில் அவர்களாலும் இது கைவிடப்பட்டது. இன்று அசுர தொல்குடியின் கொடி வழியினர் மட்டுமே இங்கு வருகிறார்கள் என்றான். பீமன் அவன் அருகே சென்று நின்று உள்ளே பார்த்தான். உள்ளிருந்த சிலை மறுபக்கம் இருந்த சிலையைப் போலவே இருந்தது. ஒரு கணம் மறுபக்கத்திற்கே சுற்றி வந்து விட்டோமா என பீமன் எண்ணினான். இரு தேவியரும் ஒரே உருவில்தான் செதுக்கப்பட்டுள்ளனர் என்றான் முண்டன். சிறிய வேறுபாடு, சர்மிஷ்டை வலக்கையில் அமுதகலம் வைத்திருக்கிறாள். ஆம் என்றான் பீமன். புருவின் குலச்சரடில் எழுந்தது அஸ்தினபுரி. உங்கள் நகர் மேல் அமைந்திருக்கிறது அன்னையின் கையில் இருக்கும் அந்த அமுதகலம். பீமன் நோக்கி கொண்டு நின்றான். பின்னர், ஆம், இவளும் 5இல் ஒரு முகம்தான் என்றான். வணங்குக என்றான் முண்டன். பீமன் உடல் நிலம் படிய விழுந்து வணங்கினான். எழுந்த அன்னையின் விழிகளை நோக்கிய போது அவன் நன்கறிந்தவை அவை என்று தோன்றியது. அப்போது வீசிய மலர் மனமும் நன்கறிந்ததென்றே இருந்தது. ஆனால் அந்த மனம் கல்யாண சௌகந்திகம் அல்ல என்று தெளிவாக தெரிந்தது. புருவும் அரசியும் மைந்தரும் சாயாவனத்தின் அருகே இருந்த உத்தரதுர்க்கம் என்னும் சிற்றூருக்கு சென்று சேர்ந்தபோது அந்தியாகிவிட்டிருந்தது. அங்கே இருந்த காவலர் மாளிகை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் அசுரக்குடி காவலர் தலைவனான சந்தன் அவர்களை ஊர் எல்லையிலேயே வரவேற்றான். உடன் மங்கள தாளத்துடன் 3 சேடியரும் முழவும் சங்கும் கொம்பும் மணியுமாக 5 இசைச்சூதரும் இருந்தனர். குறுவையொலிகளுடன் அவர்களை வரவேற்று முகமன் உரைத்து வணங்கி அழைத்து சென்றான். ஊருக்கு நடுவே அமைந்திருந்த காவலர் தலைவனின் மாளிகை பழையதாக இருந்தாலும் தூய்மையாக இருந்தது. அவர்களுக்காக புதிய மர உரிகளும் இறகு தலையணைகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. ரௌத்ராஸ்வன் முன்னரே துயின்று விட்டிருந்தான். ஈஸ்வரன் நின்று கொண்டே துயிலில் ஆடினான். ரௌத்ராஸ்வன் தேரோசை ஓய்ந்ததை அறிந்ததும் விழித்தெழுந்து, தந்தையே என்று கை நீட்டினான். துயில்க என்றான் புரு. ரௌத்ராஸ்வன், நான் துயில மாட்டேன் என்றான். ஈஸ்வரன் வந்து புருவின் மேலாடையை பற்றி கொண்டான்.
புரு கை காட்ட ஏவலன் அவர்களை தூக்கி கொண்டு சென்றனர். நீராடி உணவுண்டதும் மைந்தர் புத்துணர்வு கொண்டனர். அவர்களின் குரல்கள் உள்ளே ஒலித்தன. புரு நறு வெற்றிலை மென்றபடி திண்ணையில் கட்டப்பட்டிருந்த பெரிய ஆட்டுக்கட்டிலில் அமர்ந்திருந்த போது ரௌத்ராஸ்வன் ஓடி வந்து அவன் கால்களை கட்டி கொண்டு, நான் துயில மாட்டேன், நான் கதை கேட்பேன் என்றான். புருவின் முன் பீடத்தில் அமர்ந்திருந்த சுபகன், யார் சொல்லப் போகிறார்கள் கதை என்றான். சூதர் வருகிறார். குடத்தையும் முழவையும் நந்துனியையும் நானே பார்த்தேன். ஈஸ்வரன், அன்னையும் விரலியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கே கதை சொல்லப் போகிறார்கள். நானே கேட்டேன் என்றான். மல்ல நாட்டு சூதனும் விரலியும் வந்துள்ளனர் அரசே என்றான் அருகே நின்ற முது ஏவலன். உள்ளிருந்து கல்லணிகளும் புலித்தோலாடையும் அணிந்த கரிய நிற விரலியும் பௌஷ்டையும் பேசி சிரித்தபடி நடந்து வந்தார்கள். விரலி பெரிய விழிகளை திருப்பி புருவை நோக்கி பின் ரௌத்ராஸ்வனை பார்த்து புன்னகைத்தாள். அவன் தந்தையின் ஆடையை அள்ளி பற்றி கொண்டு முகம் புதைத்தான். முன் வாயிலினூடாக காவலர் தலைவனுடன் முதுசூதரும் அவர் மைந்தன் என தோன்றிய இளையவனும் வந்தனர். அவர்களை சுபகன் எதிர்கொண்டு அழைத்து சென்று அமர வைத்தான். விரலி தன் கணவனுக்கு பின்னால் அமர்ந்தாள். முதியவர் நந்துனியை மெல்ல மீட்டிய போது அந்த அறையே இசை கேட்பதற்காக செவிகள் கொண்டது. முதிய சூதர், அரசருக்கும் அரசிக்கும் அமைச்சருக்கும் வணக்கம். அவர்களின் அழியா குலவழியில் எழுந்த மாமன்னர்களுக்கும் எழவிருக்கும் மாமன்னர்களுக்கும் வணக்கம். பேரன்னையருக்கு தாழ் பணிந்த வணக்கம் என்றார். அரசி புருவின் அருகே அமர்ந்தாள். ரௌத்ராஸ்வன் அவன் மடியில் தோற்றி ஏறி அமர ஈஸ்வரன் உடலை அவன் மேல் ஒட்டி வைத்தபடி அருகே அமர்ந்தான். பிரவீரன் அமைச்சரின் அருகே சிறு பீடத்தில் அமர்ந்தான். ஏவலர் கை கட்டி சுவர் சாய்ந்து நின்றனர். எங்களிடம் மாமன்னர் யயாதி மெய்யுலகு எய்திய கதையை பாடும்படி சொன்னார்கள் என்றார் முதிய சூதர். நாங்கள் அக்கதையை 100 முறை பாடியுள்ளோம். அவர்களின் குடிவழியினர் செவிக்கென பாடுகையில் எங்கள் சொற்கள் தேனுடன் கூடு திரும்பும் தேனீக்களாகின்றன என்றார். அவர் திரும்பி பிரவீரனை பார்த்து, இவரே முடிசூடவிருப்பவர், வெற்றி மேல் வெற்றி கொள்பவர் என்பதனால் இவரை ஜனமேஜயர் என வாழ்த்துகின்றன நூல்கள் என்றார். சற்று திகைத்து, எந்த நூல்கள் என்றான் புரு. அரசே, நடந்தவற்றை எழுதும் நூல்கள் உண்டு, நடக்கவிருப்பவனவற்றை எழுதும் நூல்களும் உண்டு என்றார் சூதர். புரு ஒரு கணம் கழித்து புன்னகைத்து கை கூப்பினான். இளம் சூதன் எங்கோ என விரித்த விழிகளுடன், கதைகள் அழியாத பெரும் வலை, மானுடன் அவற்றின் மேல் சென்றமரும் சிற்றுயிர்கள், நடுவே அமைந்த சிலந்திக்கு வணக்கம் என்றான். பாடுக என்றான் புரு. நந்துனி அதுவே எண்ணிக்கொண்டது போல இசைத்துள்ள ஒலிக்கத் தொடங்கியது. ஓர் உச்சியில் முழவு வந்து இணைந்து கொண்டது. இது மாமன்னர் யயாதி விண்ணேகியதை பற்றி சாலபஞ்சிகர் எழுதிய சலபசல்லாபம் என்னும் காவியம். 7 பாதங்கள் கொண்டது. குளிர்ச்சுனை திரை கிழித்து விழி நீர்மகள் எழுந்து யயாதியை ஆட்கொள்ளும் இடத்தில் இது தொடங்குகிறது. அவர்களின் ஆடலை 70 பாடல்களால் விளக்குகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் வணைந்தனர், கலைத்து மீண்டும் படித்தனர், முற்றாக கலைத்து முகிலென மறைந்தனர் என்றார் சூதர். விரலியின் குரல் எழுந்து அவர்களை தழுவியது போல ஒலிக்கத் தொடங்கியது. புலரியில் எழுந்து கிளம்பிய போது ரௌத்ராஸ்வனும் ஈஸ்வரனும் துயிலில் இருந்தனர். அரை துயிலிலேயே அவர்களை நீராட்டி நோன்புக்கான அணிகளை பூட்டியிருந்தனர் சேடியர். பிரவீரன் புருவுடன் தேரில் ஏறிக்கொண்டான். பௌஷ்டையும் சேடியும் பின்னால் வந்த தேரில் ஏறினர். சுபகன் முன்னால் சென்ற தேரில் ஏறியதும் புறவிகள் காலெடுத்து வைத்தன. தேர் ஓடத் தொடங்கியதும் காலை குளிர்காற்றில் அன்று பிறந்தது போன்ற ஒரு உணர்வை புரு அடைந்தான். பிரவீரன் அவனிடம், நான் ஜனமேஜயன் என்றார் சூதர் என்றார். அந்த பெயரில் நீ முடி சூடக்கூடும், அல்லது உன் கள வெற்றிக்கு பின் அப்பெயர் தேடி வரக்கூடும் என்றான் புரு. பிரவீரன், தந்தையே, அது பிரிதொருவனின் பெயர் என நினைக்கிறேன். எனக்குள் அவன் நிகழ்வதே நான் என்று தோன்றுகிறது. புரு புன்னகையுடன், யார் என்றான். நான் என் கனவில் 2 கைகளாலும் அம்பேயும் சவ்யசாசியான வில்லவனாக தோன்றுகிறேன் என்றான். ஆம், அது இயல்பான எண்ணம் தானே என்றான் புரு. அல்ல, அது நான் அல்ல, பிரிதொருவன், கரிய நிறமும் ஒளிவிடும் விழிகளும் கொண்டவன், கிளிகளைப் போல தாவி காற்றில் எழும் சிற்றுடல் கொண்டவன் என்றான் பிரவீரன்.
அவனாக நான் இருக்கையில் முன்பு எப்போதோ இருந்தவன் என இப்பிரவீரனை எண்ணிக்கொள்கிறேன். புரு சிரித்தபடி மைந்தனின் குழலை வெறுமனே வருடினான். தேர்கள் காட்டின் விளிம்பை சென்றடைந்தன. வீரர்கள் படைக்கலங்களுடன் இறங்கி நின்றனர். புரு இறங்கியதும் பிரவீரனும் உடன் இறங்கினான். அரசியும் சேடியும் இறங்கி ஆடை திருத்தி கொண்டார்கள். ரௌத்ராசுவனை ஒரு ஏவலன் தூக்கி இறக்கிய போது அவன் விழித்து கொண்டு, நான் நடப்பேன் என்றான். ஏவலன் அவனை கீழே இறக்க அவன் ஓடி வந்து புருவின் ஆடையை பற்றி கொண்டு, நான் நடப்பேன் என்றான். வருக என்றான் புரு. ஈஸ்வரன் ஏவலன் ஒருவனின் கைப்பற்றி அரை துயிலில் என நடந்தான். அவர்கள் கால்நிறை பாதை வழியாக நடந்தனர். இருபுறமும் காடு அப்போதும் எஞ்சியிருந்த இருளுடன் இரவின் ஒளியுடன் சூழ்ந்திருந்தது. ஒரு கீரி குறுக்காக புல்கதிர்வாலை விடைத்து கடந்து சென்றது. அவர்களின் வரவை ஆட்காட்டி குருவி ஒன்று கூவி அறிவித்தபடி தலைக்கு மேல் தாவி தாவி சுழன்றது. பின்னர் உச்சிக்கிளை குரங்கு ஒன்று குமுறத் தொடங்கியது. தொலைவில் குரங்கு கூட்டம் காற்று கிளைகளை உதைத்து செல்வது போல பாய்ந்து அகன்றது. அவர்கள் ஆலயத்தை சென்றடைந்த போது அரசியும் சேடியும் மூச்சு வாங்கி கொண்டிருந்தனர். இலை நுனி அரங்களும் முட்களும் கிழித்த கையை அரசி தூக்கி மெல்ல ஊதினாள். சேடி ஒரு மலரை பறித்து கசக்கி சாறை அக்கீரல்கள் மேல் பூசினாள். செல்வம் என்றான் புரு. அதுதான் ஆலயம். அது ஒரு பசும் பாசி படர்ந்த சிறிய பாறை போலத்தான் தோன்றியது. அதன் மேல் வெற்றிலை போல இலைகள் விரித்த கொடிகள் அடர்ந்திருந்தன. நூற்றுக்கணக்கான தலையாட்டல்கள் போல இலைகள் காற்றில் ஆடின. முன்னரே வந்திருந்த ஏவலர் ஆலயத்தின் முற்றத்தை புல் செதுக்கி தூய்மை செய்திருந்தார்கள். விரிக்கப்பட்ட பாளைகளிலும் வாழை இலைகளிலும் பூசைகை பொருட்கள் பரப்பப்பட்டிருந்தன. முழவும் கொம்பும் குழலுமாக இசைச்சூதர்கள் வலப்பக்கம் காத்து நின்றிருந்தனர். ஈச்சை ஓலையாலும் மலர்களாலும் தோரணங்கள் கட்டப்பட்டு முகப்பு அணி செய்யப்பட்டிருந்தது. அவர்களை கண்டதும் முழவுகளும் கொம்புகளும் ஒலிக்கத் தொடங்கின. பறவைகள் கிளைகளுக்கு மேலே பறந்து எழுந்து கலைந்தன. ஒரு கீரி ஓடுகிறது என்றான் ரௌத்ராசுவன். பேசாதே என ஈஸ்வரன் அவனை அதட்டினான். பிரவீரன், இது பூசெய்கை, ஒளி எழக்கூடாது என இளையோரிடம் மெல்லிய குரலில் சொன்னான். கை சுட்டியபடி அதே குரலில் கீரி என்றான் ரௌத்ராசுவன். கோயில் முற்றத்தில் அவர்கள் சென்று நின்றதும் பூசகர் உள்ளிருந்து வந்து மரத்தாளத்தில் இருந்த நீர் அள்ளி அவர்கள் மேல் வீசி, அன்னை அருள் பொழிக, நலம் சூழ்க என வாழ்த்தினார். முழ ஓசை அதிர்ந்து கொண்டே இருக்க சூழ்ந்திருந்த இலைகளெல்லாம் அதற்கேற்ப அசைவதாக தோன்றியது. குனிந்து அமர்ந்து நுழைய வேண்டிய சிறிய கருவறை. அதற்குள் 2 முழ உயரத்தில் கரிய கற்சிலை நின்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையில் என முதல் நோக்கில் அது 4 கைகள் கொண்ட அன்னை என தோன்றியது. பின்னர்தான் 2 உடல்கள் 2 பாதிகள் என இணைந்த தோற்றம் அது என தெரிந்தது. சுபகன், அஸ்ருபிந்துமதி, இரட்டை எண்ணெய் என்றும் சொல்லப்படுவதுண்டு என்றான். பூசகர், வலக்கையில் அமுதகலம், இடக்கையில் கதிர் படைக்கலம், விழிநீர் மணிமாலை சூடியிருக்கிறாள். புரு கை கூப்பி தொழுதான். பூசகர் உள்ளே சென்று தாளத்தில் 7 அகல் விளக்குகளை சுடருடன் எடுத்து வந்து மணி யோசையுடன் சுடராட்டு காட்டினார். அவன் செவ்வொளியில் எழுந்த இரட்டை முகத்தையே நோக்கி கொண்டிருந்தான். சுடர்த்தாளம் சுழன்று வருவதற்கு ஏற்ப 2 முகங்களும் மாறி மாறி ஒளி கொண்டு அணைந்தன. மாமலர் 91வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.